இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்குடைய போவது நிமித்தமாக, கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நிலைத்திருப்பது நிமித்தமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் ஆசீர்வாதங்களை எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கடினமாய் உழைத்தால் போதும், பெரிய தொழில் பண்ணணும், அது பண்ணணும், பெரிய சாதிக்கணும்னு சொல்லி நிறைய நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை செழிக்குமே தவிர வேறு எங்கேயுமே நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, வளர்ச்சியை பார்க்க முடியாது, மேன்மையை பார்க்க முடியாது. இதை புரிந்து கொண்ட சங்கீதக்காரன் சொல்கிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். பச்சையான ஒலிவ மரம், பச்சை என்பது ஒரு செழிப்பை குறிக்கிறது. இந்த உலகத்திலே நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், செழிப்பாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், அதற்காக பிரயாசப்படுகிறோம். ஆனால் இந்த செழிப்பு எங்கே இருக்கிறது என்பதை, அந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செழிப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போவதனால் மட்டும்தான் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி செழிக்குமே ஒழிய வேறு எந்த விதத்திலும் நாம் செழிப்பை பார்க்க முடியாது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்றென்றைக்கும் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவங்களாக இருக்கணும்.